வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். டாஸ்மாக் விவகாரத்தில் இடி விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை, அனைத்து வரம்புகளையும் மீறிவிட்டதாக நீதிபதிகள் கண்டனம். அமலாக்கத்துறை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறதா? விசி நியமன சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்றம். நீதிபதிகளை குற்றம் சாட்டும் திமுக, நீதிபதிகளின் உத்தரவு சரியா? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுகவிலிருந்து நாகநந்தினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதள மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதலில் தூத்துக்குடி செல்வம் அவர்களிடமிருந்து இன்றைய விவாதம் தொடங்குகிறது. சார், டாஸ்மாக் வழக்கில் இடி விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை அனைத்து விதிகளையும் மீறுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் முறைகேடு என்றால் தனிநபர் மீது விசாரணை பரவாயில்லை, ஒரு நிறுவனத்தின் மீதே எப்படி விசாரணை நடத்த முடியும் என்ற கேள்வியும் ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போல என்னுடைய சக பங்கேற்பாளரும் என்னுடைய மனம் கவர்ந்த மூத்த வழக்கறிஞர் அண்ணன் குமணராஜா, அதே போல ஐயா காங்கிரஸ் கட்சி சார்ந்த குங்கு விஜயன், சகோதரி மரியாதைக்குரிய நந்தினி நாகநந்தினி அவர்களுக்கும், அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, குறிப்பாக சிறப்பாகவும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். எனது சகோதரி, உச்ச நீதிமன்றத்துல ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் தான் இது, ஒரு இடைக்கால உத்தரவு. நிச்சயமா. அதனால நீங்க இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து நாம கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு விஷயம் கிடையாது. ரெண்டாவது, பேசப்பட வேண்டிய விஷயமே இல்லைன்றீங்க முதல்ல எடுத்த உடனே. இது இல்ல, நீங்க டிபேட் பண்ணியாச்சு. டிபேட்டுக்கு நீங்க தலைப்பு கொடுத்த டாபிக் கொடுத்துட்டீங்க, நாங்க டிபேட்டுக்கு வந்துட்டோம். அது வேற. ஆனால் கொண்டாடக்கூடிய அளவிற்கு, நான் சொல்றது கொண்டாடக்கூடிய அளவிற்கு இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல டாஸ்மாக் எம்டி விசாகன் இருக்காங்க பாருங்க, அவங்க, அது போலவே ஜிஎம் ஜெனரல் மேனேஜர் சங்கீதான்னு நினைக்கிறேன் அந்த சகோதரி பேரு, அவங்க, இன்னும் 2-3 பேரு. நான் அறிந்த வரையில் எனக்கு கிடைத்த தகவலின்படி அவங்க 2-3 பேர் கன்ஃபஷன் கொடுத்திருக்காங்க, ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ரத்தீஷ்னு ஒருத்தர் மெயின் கேரக்டர். யார் அந்த தம்பி? அவர் எங்கே இருக்கிறார்? அது ஒரு முக்கியமான கேள்வி. சரி, ஆகாஷ் பாஸ்கர்னு ஒருத்தர், அதாவதுமா ஒருத்தருடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிங்கிறது எப்படி வருதுன்னு பார்க்க வரல. இந்த ஆகாஷ் பாஸ்கர்ங்கிறவர் யாரு? அவர் நேற்று எப்படி இருந்தார்? இன்றைக்கு இட்லி கடையில இருந்து சட்டி கடை வரைக்கும் படங்களா எடுத்து அவர் பெரிய பெரிய ஹீரோஸை வச்சு படம் எடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளராக ஆகியிருக்கிறார். அவர் எப்படி ஆனார்? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இதான் இந்த விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்கு பாருங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு எப்பவுமே பிரிவென்ஷன் ஆஃப் மரீன் லாண்டரிங் எப்பவுமே இதுல தயவு செய்து கவனிக்க வேண்டியது 41 வழக்குகள், அதாவது 41 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 44 2017 இருந்து இதுவரை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, மரியாதைக்குரிய குமணராஜா அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவரு பிராக்டிசிங் அட்வொகேட்ங்கிறதுனால அதுல பிரிடிகேட் அஃபென்ஸ் இருக்கிறதுனால இடி உள்ள வந்துரு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதுல பிரிடிகேட் அஃபென்ஸ் இருக்கிறதுனால இடி உள்ள வராங்க. சரி, இப்போ நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, இவங்க 44 வழக்குகளையும் இவர்கள் நினைத்தால், யாரு மாநில அரசு நினைச்சா, யார் போட்டிருக்காங்கன்னா டிவிஎஸ்சி போட்டிருக்காங்க, அதாவது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தான் போட்டிருக்காங்க. இவங்க போட்ட இந்த வழக்க இவங்க நினைச்சாங்கன்னா சார்ஜஸ் இவங்களே கோட் பண்ணிட முடியும். அது அண்ணனுக்கு தெரியும்.
அத டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் யாரையாவது ஒருத்தரை போட வச்சு இவங்களே வந்து கோர்ட்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னுதாரணங்கள் எல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் எப்படி எல்லாம் இந்த வழக்குகள்ல இருந்து விடுபட்டார்கள். யாரு இந்த டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட் கேஸ் இருக்கு பாருங்க, சொத்து குவிப்பு வழக்கு, அந்த வழக்குல எப்படி எல்லாம் அவர்கள் மாநில அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டார்கள். முந்தைய ஆட்சியில போட்ட வழக்குகள்ல இருந்து இவங்க எப்படி வந்தாங்க. அதுக்கு பிறகு உயர் நீதிமன்றம் அப்படியே சூமோட்டாவாக தானாக முன் வந்து வழக்கை அதை மறுபடியும் ஓபன் பண்ணி இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கு. 1-2 வழக்குகள் தண்டிக்கப்பட்டு. சரி, அது ஒரு பக்கத்துல இருக்கு. இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு வெடிக்கு கொடுத்திருக்க இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இதை வந்து கோர்ட் வெக்கேஷன் முடிஞ்ச பிறகு, சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷன் ஆரம்பிக்கும் போது, வெக்கேஷன் முடிஞ்ச பிறகு அது நிச்சயமா நம்ம வந்து அது யாரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுவாங்கன்னா வெக்கேஷன் ஸ்டே வெக்கேட் பண்றதுக்காக வெக்கேஷன் ஸ்டே வெக்கேட் பெட்டிஷன் போடுவாங்க. போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்னெல்லாம் ப்ரூஃப் இருக்கோ, அதாவது சீஸ் பண்ணிருக்காங்களோ, அது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு பிறகு ரெக்கவரி ஆன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்ல என்னோட சொந்த கருத்து என்னன்னு கேட்டா ஸ்டே வெக்கேட் ஆயிடும், உறுதியா ஸ்டே வெக்கேட் ஆயிடும். அந்த இடைக்காலத்துல இவங்க நிம்மதி பெருமூச்சு விட்டு விடலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ இன்னும் புதுசா வந்து இந்த வழக்குல ஒண்ணு கிடையாது, எல்லாமே வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ற அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து சீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால இதுல ஒண்ணு புதுசா ஒண்ணு கிடையாது, ஒரு இன்றிமான. இதுக்கு இடையில ஒரு விஷயம் நீங்க சகோதரியை கூட முன்னூறுல சொன்னீங்க. ஹைகோர்ட் இன்னைக்கு வந்து ஒரு வெர்டிக்ட் கொடுத்திருக்காங்க. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து ஒரு ஸ்டே கொடுத்திருக்காங்க. இதுல ஆர்டிகல் 142 பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல அரசியல் சட்டத்தினுடைய 142வது பிரிவை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவின் பேரில் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகளுக்கு ஸ்டே கொடுத்தாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதனால இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கிறாங்க, அதை கொண்டாடுகிறவர்கள் இதை பார்த்து எரிச்சல் பண்றாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றத்தினுடைய பார்வை நிச்சயமாக வந்து, அதாவது சட்டம் உச்ச நீதிமன்றத்திற்கும் ஒரே சட்டம் தான், உயர் நீதிமன்றத்துக்கும் ஒரே சட்டம் தான், இங்க கீழமை நீதிமன்றத்துக்கும் ஒரே சட்டம் தான். ஆனா சட்டத்தை கையாளுகிற, சட்டத்தை பார்க்கிற பார்வை இருக்கு பாருங்க, நீதியரசு பார்க்கிற பார்வை கொஞ்சம் வேறுபடும். அதுக்கு பிறகு நிறைய ட்ரையல் நடத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு, ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அதனால இதுல என்னோட தாழ்மையான கருத்து, மிகப்பெரிய அளவில் கொள்ளை நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது, தவறு நடந்திருக்கிறது. இந்த தவறுகளில இருந்து நாம அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லா கட்சி எல்லைகளை தாண்டி, அரசியல் எல்லைகளை தாண்டி எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. ஒருவேளை எவர் தவறு செய்திருந்தாலும் சரி, இந்த கட்சி அந்த கட்சி, அவரு இவரு, நேற்று முந்தானாலு நேற்று இன்னைக்குங்கிறதுலாம் கிடையாது. அதனால தவறு செய்திருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கல, என்ன தப்பு இருக்கு? நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தானே கொண்டாடுறீங்க மாநில சுயாட்சியை காப்பாற்றிய மாவீரர் முதலமைச்சர் சொல்லி நீங்க அவசரமா நீங்க விழா நடத்துறீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? நான் என்ன சொல்றேன், அரசியல் சட்டத்தின்படி கவர்னர் தான் இந்த அரசியல் சட்டத்தினுடைய முகமும் முகவரியும். அரசியல் சட்டப்படி ஒரு மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் யாருன்னு கேட்டீங்கன்னா, பிகர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து யாருன்னா கவர்னர். கவர்னர் பதவி இருக்கிற வரை நீங்க அதை ஏற்றுக்கிறதா செய்யணும். சரி, நீங்க ஆர்டிகல் 142 சேலஞ்ச், அதாவது 142 வந்து ஒரு உத்தரவு வாங்கிட்டீங்க. 143 பிரசிடென்ட் வந்து அவங்க கேட்காங்கல்ல, 14 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த 14 கேள்விகளுக்கும் உச்ச நீதிமன்றம் முறையான பதிலை சொல்லுவார்கள். சொன்ன பிறகு நான் ஒரு கற்பனையான வாதம் தான் சகோதரி, 142 இதுவரை 125 முறை அரசியல் சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. லா மேக்கிங் பவர் யாருக்கு இருக்கு? பார்லிமெண்ட். அவங்க இந்த அரசியல் சட்டத்துல 125 முறை திருத்தப்பட்டிருக்கிற அரசியல் சட்டத்துல 142 அரசியல் சட்டத்தினுடைய 142வது பிரிவுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் என்ன கொண்டு வர மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? தேவைப்பட்டால் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலே ஒரு மோதல் ஏற்படுகிற 142வது பிரிவிலே ஒரு திருத்தம் கொண்டு வந்து இத கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு அரசியல் சட்டத்தினுடைய உச்ச அமர்வுக்கு, அரசியல் சட்ட அமர்வுக்கு கொண்டு போகணும்.
உயர்ந்த அதாவது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அல்லது 10 பெஞ்சு சிபிஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்படிலாம் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா என்ன நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அது வந்து நம்ம சட்ட வல்லுநர் வழக்கறிஞர்கிட்டயே கேட்டு அந்த கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல் 2 தலைப்புகளை ஒட்டிய கருத்தை நீங்க பதிவு செஞ்சுட்டீங்க. நம்ம அடுத்து பேசலாம். அதனால நீதிமன்றம் சரியாக நடக்கிறது. சில நேரங்களில் ஒரு சந்தேகத்திற்குரிய சந்தேகத்திற்குரிய தீர்ப்புகளை வழங்கினால் பிறகு அதை விவாதித்து நீதிமன்றத்தில் இறுதி முடிவு எடுக்கும். ஆனால் ஊழல்வாதிகள் எந்த காலத்திலும் தப்ப முடியாது. அந்த தம்பி யார் அந்த தம்பி என்பதெல்லாம் விடை தெரிந்தே தீர வேண்டும். சரிங்க சார். ஓகே, நாகநந்தினி மேம், உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதாவது இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அதாவது டாஸ்மாக் விவகாரம் ஒரு தீர்ப்பு, அதுக்கப்புறம் விசி நியமன சட்டத்திற்கு ஒரு தீர்ப்பு, இரண்டையும் சரிசமமாக பார்க்காமல் தனக்கு சாதகமாக வரும் பொழுது கொண்டாடுவதும் பாதகமாக வரும்போது எதிர் விமர்சனம் வைப்பது எப்படி சரியாகும்? இதுதான் இன்றைய டிபேட்டோட மைய கருத்து. உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. வணக்கம் மேம். அதாவது இதுல வந்து கொண்டாட வேணான்னு நாங்க சொல்லவே இல்லையே. நாங்க 2 விஷயத்துக்குமே எங்களோட நிலைப்பாட்டை நாங்க ரொம்ப சரியா வச்சிருக்கோம். முன்னதாக இப்படி தொடவுமே, அதாவது யூ ஆர் என்ன சொல்ற கிராசிங் யுவர் லிமிட். வேர் இஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த அஃபென்ஸ், violating the federation structure of the country. இந்த 3 விஷயத்துக்கு செல்வம் சார் வந்து பதில் சொல்லணும். ஆக்சுவலி என்னன்னா, இது சாதாரணமா அவருக்கு கொண்டாட மாட்டார். ஏன்னா அவங்கதான் எந்தெந்த மூலையில எதையாச்சும் கொண்டது தமிழ்நாட்டை வந்து கரப்ஷன் காமிக்கணும்னு சொல்லி இவங்க அந்த விஷயத்த நிலைப்பாடு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிலைக்கெல்லாம் இன்னைக்கு மாறுதலா எல்லா விஷயமும் நடக்கும் போது ரொம்ப வலிக்குது. ஏன் சார் அப்படிதான் இருக்கும். அதுவும் அவங்க சொன்னாங்க பாரு, இந்த விசி விவகாரத்துல எல்லாம் அடாடாடா என்ன ஒரு சூசிங் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஜட்ஜ்மெண்ட் இல்ல சூசிங் ஆஃப் த ஜட்ஜஸ் அப்படிங்கறது இவங்களோட தரப்புல தான் நம்ம நடந்து நாங்கெல்லாம் பாக்குறோம். இப்போ அதாவது ஃபார்ம் ஷாப்பிங் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இங்க நடக்கும்போது இன்னைக்கு நீதித்துறை மேலேயே மக்களுக்கு ஒரு பயத்தையும் இல்ல இது சரியா இருக்குமான்ற ஒரு நிலைப்பாட்டையே நிலைநிறுத்துற மாதிரி இருக்கு. மைக் ஆஃப் பண்ணி என்ன நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டா அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்கன்னு சொன்ன வரைக்கும், போர்ஜரி டாக்குமெண்ட் சொல்லும் போது கூட அதை பத்தி பெருசா பொருட்படுத்தாம, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தும் கூட அத உயர் நீதிமன்றம் இல்ல அதை நாங்க இப்படிதான் மாத்துவோம்னு அதுவும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான நீதிபதிகளை எல்லாம் வச்சு அவங்க மூலமா இவங்க இன்னைக்கு ஒரு தீர்ப்பை பெற்றிருக்காங்க. இந்த சூசிங் ஆஃப் ஜட்ஜஸ் சொன்னீங்களா அந்த வார்த்தை? இல்ல, நான் சொல்லி முடிச்சறேன் சார். நீங்க பேசுறதுக்கு நான் எதுவும் பேசல, நானும் சொல்லி முடிச்சறேன் என்னுடைய கருத்தை. இவர் சொல்லும் போது சொன்னாரு உச்ச நீதிமன்றம். சார் ஒரு நிமிஷம் இருங்க. உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் உயர் நீதிமன்றமா இருந்தாலும் கீழவை நீதிமன்றமா எல்லாத்துக்கும் ஒரே அதிகாரம் தான், ஒரே சட்டம் தான், சட்டம் ஒண்ணுதான் சார். ஆனா அதிகாரங்கள் வேற வேற. இப்ப ஆர்டிகல் 142ல இவங்க வந்து ஒரு திருத்த சட்டம் கொண்டு வரலாங்க அப்படின்னா, அப்போ ஆர்டிகல் 143ல திருத்தம் வர முடியாதா? இல்ல, எல்லாமே நம்மளும் யோசிச்சு பார்க்கணும்ல. இப்ப வந்து ரொம்ப தெளிவா இன்னைக்கு கேட்டிருக்காங்க நீதியரசர் கவா அவர்கள், ரொம்ப தெளிவா தான் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஒரு அவுட்லெட் மேல போடப்பட்ட எஃப்ஐஆர், இது எல்லாமே இடி கிட்ட கேட்ட கேள்வி அவங்கதான். அதாவது ஒரு லிக்கர் அவுட்லெட்ஸ் மேல போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் வச்சு நீங்க எப்படி ஒரு கார்பரேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட்டையே நீங்க எப்படி நீங்க சோதனைக்குள்ளாக்க முடியும்? அப்ப அங்க இருக்கிற தனிநபர் அதிகாரிகளுடைய தனிநபர் லேப்டாப் போன் வரைக்கும் எடுத்து அவங்களோட பர்சனல் பிரைவசிய இவங்க கண்டாமினேட் பண்ணிருக்காங்க. அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகளை ரொம்ப சரமாரியா தான் கேட்டிருக்காங்க. அப்பேற்பட்ட கேள்விகளுக்கு இவங்க கிட்ட பதிலே கிடையாது. இன்னைக்கு இடி அப்படிங்கிறது ஒரு ஏவல் துறையா தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. யாருடைய ஏவல் துறையாக? யார் அந்த தம்பி, எப்படி நம்ம இது பண்ண முடியும்? ஏங்க இதே மாதிரிதானங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சிஏஜி அறிக்கை கொடுத்துச்சு நம்மளுக்கு. 17 கோடி ஒரு கிலோமீட்டருக்கு ரோடு போடுற இடத்துல இவங்க 250 கோடின்னு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத்ல இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி, அது இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி குஜராத்ல இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்துல நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி, இதே எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில விஜயபாஸ்கருக்கு ஆகட்டும், இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜிக்கு ஆகட்டும், அவருடைய சொத்து குவிப்பு வழக்குல எத்தனை ஊழல் இருக்கு. இந்த சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் பத்தி இவங்க பேசுறாங்களே, அம்மையார் ஜெயலலிதாக்கு இல்லையா அந்த சொத்து குவிப்பு வழக்கு? இதெல்லாம் இவங்களோட தானே அவங்க கூட்டணியை வச்சிருக்காங்க. சரி, இப்ப இவங்க சொன்னாங்கல்ல அந்த ரதீஷ் பத்தி, ஆகாஷ் பாஸ்கர் பத்தி, இவங்களை பத்தி நான் வரேன். அதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்னேன்ல மேல சிஏஜி அறிக்கை கொடுத்த இவங்க ஈடிய முன்னிலைப்படுத்துறாங்க. சிஏஜி அறிக்கை தானே சொல்லியிருக்கு. அந்த ஊழலுக்கு எல்லாம் யார் அடிப்படை?
யோசிச்சு பாருங்க. அங்க நடந்த ஒரு நிதி மேலாண்மை, அந்த நிதிக்கு துறைக்கு இன்னைக்கு யாரு இருக்கா? அப்போ அப்படியே பார்த்து வந்து அங்க இருக்க முதல்வர், அப்புறம் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள், அவங்க நிதித்துறை அமைச்சராக உட்காந்துருக்காங்க மேல அவங்க, அப்புறம் உள்துறை அமைச்சர், அப்படியே பிரதமர் மோடி, அது வரைக்கும் நாங்க லிங்க் பண்ணி கொண்டு வரலாமா? இவங்க எதை பேசினாலும் ஒரு தெளிவோட ஒரு நிதானத்தோட பேசணும். இன்னொன்னு ஒரு விஷயம் குற்றச்சாட்டவே படல. அதாவது இன்னைக்கு அந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கறது இன்னும் அவங்களே கேக்குறாங்க, 1000 கோடி ஊழல்னு சொல்றீங்களா, அதுக்கு என்ன முகாந்திரம்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்களால பதில் சொல்ல முடிஞ்சுதா? சார், இப்போ நிதர்சனமா ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப டாஸ்மாக் என்ன, இப்ப இந்த டெல்லியில நடந்த அதே விஷயத்தை இங்க வந்து பிரகடனப்படுத்தணும்னு இவங்க பாக்குறாங்க. யூஜில இப்படிதானே சொன்னீங்க, 1,75,000 கோடி அப்படின்னு சொன்னீங்க. அப்படியே பணத்தை அடிக்க வச்சா நிலா வரைக்கும் போகுமாமான்னு. அன்னைக்கு யூஸ் பண்ண ட்ரிக் இன்னைக்கு வேலைக்கு ஆகாது சார். இன்னைக்கு மக்களுக்கே ரொம்ப தெளிவா தெரியும். இந்த ட்ரிக் எல்லாம் எடுத்துட்டு இங்க வராதீங்க. அதுக்கே சிபிஐனுடைய நீதிபதி 2G வழக்கும் போது சிபிஐனுடைய நீதியரசர் ஷைனி அவர்கள் சொன்னாங்க, நான் விடுமுறை காலத்துல கூட கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன், சிபிஐ சார்ந்து ஏதாச்சும் ஒரு தகவல் வந்து இவங்களுக்கு எதிர்ப்பு வருமா அப்படின்னு. எதுவுமே வரல. ஆக நான் ராசா அவர்களை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவரைக்கும் இவங்க எங்க மேல சாட்டப்படுற வழக்குகள், போடப்பட்ட விஷயங்கள் ஒண்ணும் இல்ல. இந்த ஈடி வழக்கு எடுத்துக்கோங்க. மோடி அவர்கள் அரசுல ஏற்றதுக்கு அப்புறம், அதாவது 2014 அப்புறம் கிட்டத்தட்ட 3010 ரைடுகள் போயிருக்கு. இதெல்லாம் எதுக்காக? ஊழலை ஒழிக்கிறதா? இல்ல, எதிர்கட்சியே இருக்கக்கூடாது, நாங்க சொல்றதுதான் நடக்கணும், நாங்க போடுற ஏஜென்ட் கீழே தான் நீங்க எல்லாம் வேலை செய்யணும். இதுல இப்ப விசி வழக்கே எடுத்துக்கோங்களேன். இதுல நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? விசி வழக்க பத்தி நம்ம திரும்ப பேசலாம் மேம். இந்த முதல் சுற்று கருத்துக்களை நான் அந்த முதல் குற்றச்சாட்டோட நான் முடிச்சுக்கிறேன். நான் குமரராஜா ஐயா கிட்ட போனோம். சார், அதாவது சட்டம் அனைவருக்கும் சமம், ஊழல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், இது எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு அனைத்து வரம்புகளையும் மீறிவிட்டதாக நீதிபதிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஈடி விசாரணை என்பது மிகப்பெரிய கேள்வியும் விமர்சனமும் உண்டாயிருக்கிறது. உங்களோட பார்வையில கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஓர்ந்துகண் ஓடாது இறை விருந்து யார் மாட்டும் தேர்ந்து அக்தி செய்வதே முறை. நீதித்துறைக்காக வள்ளுவன் வகுத்த அந்த இலக்கணம்தான் யார் மீதும் எந்த விதமான வெறுப்பு, ஏளனம் அல்லது வேறு எந்த வகையிலும் கொள்ளாது நீதி பரிபாலன் என்கின்ற எல்லோரையும் ஒரே தட்டில் வைத்து சொல்வதற்காக சொல்லப்பட்ட குறள் தான் இந்த குறள். இப்பொழுது என்னுடைய சகோதரி போகிற போக்கில் மிக வேகமாக குறிப்பிட்ட நீதிபதிகளை பற்றியும் பேசியிருக்கிறார். தயவு செய்து நீதிபதிகளை தனிப்பட்ட முறையிலான அவர்களை யாரை பற்றியும் பேசக்கூடாது. துறை சம்பந்தப்பட்டவர்கள்னா அது நாளைக்கு உங்களுக்கே ஒரு விவகாரமாக முடிந்துவிடும் என்பதை மட்டும் மனதில் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலோடு, சகோதரி நீங்கள் இருக்கின்ற இயக்கத்தில் இல்ல நீங்க சூசிங் சகோதரி, நீங்க சூசிங் இல்ல சகோதரி, நீங்க சூசிங் த நீதிபதினு ஸ்பெசிபிக்கா சொன்னீங்க. அந்த அங்கதான் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ண தெளிவா இருக்கு. அதாவது மதுரையிலேயே அவங்க போய் வழக்க கையாண்டு இருக்கலாம். ஆனா திருநெல்வேலியில இருந்து கேஸ் போட்டு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் எதற்காக சென்னை அமர்வுக்கு போகணும்? அது ஏன் வெக்கேஷன் டைம்ல போகணும்? அதுவும் ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் முடிஞ்சு செகண்ட் வெக்கேஷன்ல எதுக்கு? அதற்கான நிச்சயமா உங்க கேள்விக்கெல்லாம் சார் வந்து பதில் சொல்லுவாங்க. இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் பொது தளத்துல பேசலாமே ஒழிய குறிப்பிட்டு நீதிபதிகளை பேசக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இதை சொல்றேன். அது உங்களுடைய சௌரியம். நீங்க அதுக்கான ஆமா, அது ஏதாவது வந்ததுன்னா நீங்க சந்திக்க போறீங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் சொல்லிடுறேன். அதுதான் அது அந்த விஷயத்துல நம்ம அது ரொம்ப அதிகமா போக வேண்டியதில்லை. இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தால் உடனடியாக என்ன சொல்கிறார்கள்? ஆஹா, மிக அருமையான நீதிமன்ற தீர்ப்பு. அதே இது அதனுடைய அது உச்ச நீதிமன்றத்திற்கு கீழே இருக்கின்ற உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தால் இது என்ன குறிப்பிட்ட இதில் வாங்கிட்டாங்க, செட் பண்ணி வாங்கிட்டாங்க, இது வந்து சம்மட்டி அடி. இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து இன்றைக்கி மாலை பத்திரிகையில் எல்லாத்துலேயுமே உச்சநீதிமன்றம் கொடுத்த சம்மட்டி அடி, ஆனால் உயர்நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி தவறு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி பேசுவது எப்படி இருக்கிறது என்றால், தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற கதைக்கு நீதித்துறையை நீங்கள் எடுத்து சொல்ல முடியாது. இப்பொழுது தேவை ஏற்படுது. இப்பொழுது எல்லா சிபிஐ, அப்போ ஒரு காலத்தில் வந்து அதை காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க.
ஏன்னா அறிவாலயத்தில் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு முதல் மாடியில் வந்து சிபிஐ ரைடை வச்சுக்கிட்டு தான் பேசினாங்க. 63 நாயன்மாரில் கொடுக்குறேன்னு சொல்லி கலைஞர் தனக்கே உரிய பாணியில் சொன்னார். இதெல்லாம் இருக்கட்டும். அது எந்த காலத்திலும் இது மாதிரி சொல்லப்படுகின்ற மத்திய அமைப்பிலே இருக்கின்ற குறிப்பிட்டு இந்த இடி, சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, அந்த இது இருக்குது பாருங்கள், ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கு, மற்ற சிஐஎஃப், இது மாதிரியான மத்திய துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எப்பொழுதும் இருப்பது தான். அதற்காக முழுக்க இது இந்த இடத்துல அரசியல் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அது அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் என்று சொல்லுவார்களே, அதே போல அந்தந்த பிரச்சனையில் சரியாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா என்பதை பற்றி நாம் பேச முடியுமே ஒழிய ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு சகோதரர் செல்வம் அவர்கள் சொன்னதை போல இது இடைக்கால உத்தரவு தான். இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்எம்எஸ், அதாவது SM சுப்பிரமணியம் மற்றும் இன்னொரு நீதிபதி கொண்ட பெஞ்ச் வந்து இதே டாஸ்மார்க் வழக்கில் ஆரம்பத்தில் இடைக்கால உத்தரவு கொடுத்தாங்க. இடைக்கால உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் இறுதி உத்தரவு வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஈடியை வந்து விசாரிக்கக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த விதத்திலும் இல்லை, தாராளமாக ஈடி வந்து விசாரிக்கலாம், விசாரிக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இது வந்து இறுதி தீர்ப்பு. இப்போ இந்த இறுதி தீர்ப்புக்கு மேலே தான் இங்கே போயிருக்கிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது உச்சநீதிமன்றமும் இன்றைக்கு சொல்லிக்கிறாங்க, என்ன இடைக்கால உத்தரவு என்ன சொல்லிக்கிறாங்க, ஒட்டுமொத்த துறையே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது, தனிநபர் யாராவது இருந்திருந்தால் அந்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் உங்களுடைய எதுவும் கேட்க மாட்டோம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த துறையவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கொஞ்சம் அதிகபட்சமாக போய் அவங்களுடைய செல்ஃபோனை பறிக்கிறதும் இதில் இது இன்னைக்கு நடக்காததா, புதுசாக இது பண்ணி வந்திருக்கு. இன்னைக்கு கேள்வி வந்திருக்குது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் போனாலே முதல்ல செல்ஃபோனை பறித்து வச்சுக்கிறது, செல்ஃபோன் எங்கே போச்சு ஏது போச்சுன்னு யாருக்கும் தெரியலம்பாங்க. எந்த எஸ்ஐ கேட்டாலும் இல்லை சார் அது அங்கே இருக்குது சார், இது இங்கே இருக்குது சார், அங்கே போட்டி சார், கடைசியில் முடிச்சுட்டு பெயில் வாங்கி இது பண்ணி வந்த பிறகு தான் அந்த இதை கொண்டு வருவாங்க. அதே போல் எல்லா குற்றவாளிகளும் பாத்ரூமில் வலிக்கி விழுந்துடுறாங்க. ஆனால் ஒரு போலீஸ்காரன் கூட வலிக்கி விழவே இல்லை. இது மாதிரியான சின்ன சின்ன அத்துமீறல்கள் என்பது குறிப்பாக மத்தியில், ஏனென்றால் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுதான் சமீபத்தில் உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு, அது ஏன்ப்பா போலீஸ்காரங்க போகிற பட்டம் வலிக்க விட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட யார் நபராக இருக்கின்றவரோ அவர் தங்களுடைய வேலையை இழக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம் என்கின்ற சற்று கடுமையாக சொல்லியிருக்குது. இன்னைக்கு ஆனந்த விகடனுடைய தலைப்பு இதில் கூட தலையங்கத்தில் கூட அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆகவே உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஒரு விஷயத்தில் இது பண்ணி கொடுக்குறாங்கன்னா, இடைக்கால உத்தரவு கொடுக்குறாங்க என்றால் இடைக்கால உத்தரவு வந்து இறுதி உத்தரவு அல்ல. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாம் இப்படி செய்து விடலாம், அப்படி செய்து விடலாம், இதை செய்து விடலாம் என்று பேசுவது அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகளுக்கு வேணால் அது கொஞ்சம் ஊக்கத்தை கொடுக்கலாமே ஒழிய, இந்த இன்ட்ரீம்ன்றது இடைக்கால உத்தரவு, அந்த இடைக்காலமாக சற்று சந்தோஷப்பட்டு கொள்ளலாமே ஒழிய அது நிரந்தரமான சந்தோஷம் அல்ல என்பது யதார்த்தமாக பல வழக்குகளில் நிரூபிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக தமிழக அரசு தமிழக அரசு என்று சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தங்களுடைய கட்சி ஜெயித்து விட்டது. உண்மையிலேயே நான் ஏற்கனவே போன விவாதத்தில் சொன்னது கூட, அந்த உச்சநீதிமன்றத்தில் வாங்கிய தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு தான். வேற எந்த மாநிலமும் இப்படி ஒரு தீர்ப்பை வாங்கவில்லை என்றாலும் கூட, ஆனால் 143 அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆலோசனை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்கள் கேட்டால், உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போல ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் கேட்டிருக்கிறார். அவர் ஏன் அவசரப்படுறீங்க? அதுக்குள்ள 8 முதல்வர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, வாங்க புலி வருது எல்லாரும் ஏன் மேலே வந்து படுத்துக்கோங்க, நான் புலியை அடித்து விரட்டுறேன் அப்படிங்கிற கதைக்காக இந்த மாதிரியான ஒரு முயற்சி பண்ணுவதும், அது எந்த விதமான முடிவுக்கும் வராதுக்கு முன்பாகவே அதை பற்றி பேசுவதும், வாருங்கள் நாங்கள் அரசியலில் கருத்துரிமைக்கு காப்புரிமை வாங்கி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டிருப்பதிலே எந்த அர்த்தமும் இல்லை. இப்பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்கிறது. அது இடைக்கால உத்தரவு இருந்தாலும் சரி, இறுதி உத்தரவு, ஆனால் உத்தரவு தான். ஆனால் அவ்வளவுக்கு அடைய கழிக்க வேண்டிய பள்ளிக்கு வர்ற இருக்கின்ற கழிக்க வேண்டிய கழிப்புற வேண்டிய அவசியம் இதில் ஒன்றும் பெரியதாக இல்லை. மிக சாதாரணமாக எப்பொழுதுமாக நீதிமன்றங்கள் எப்பொழுதும் அணுகுகின்ற முறைதான். இதிலே இறுதி உத்தரவு வரை இருப்பதும், அதிலே ஒரு முடிவு வருகின்ற பொழுது
சம்பந்தப்பட்ட நபர்கள் கொண்டாடுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஓகேங்க சார். விஜயன் சார், அதாவது களிப்புற வேண்டிய அவசியம் இல்லை, கொண்டாடப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது இடைக்கால உத்தரவு தானே என்று இவர்கள் இருவரும் விமர்சனங்களை வைத்திருக்கும் பொழுது நாகநந்தி அவர்கள் இதுதான் சரியான தீர்ப்பு என்று சொல்லியிருக்கிறார். விஜயன் சார், நீங்க சொல்லுங்க, டாஸ்மாக் விவகாரம் அதற்கு ஒரு தடை, விசி நியமன சட்டத்திற்கு ஒரு தடை, இந்த இரண்டு தடைகளையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்ய போறீங்க? ஆமாம்மா, இப்போ வந்து டாஸ்க் மார்க்கில் இப்போ சொன்ன மாதிரி செல்வம் சார் சொன்னார், நம்மளுடைய குமரன் ராஜா அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து இடைக்கால தடை. தடை, இடைக்கால தடை என்ன தடை? தடைனா தடை தானே, கழிப்புற வேண்டிய அவசியம் இல்லாத தடை இல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இடைக்கால தடை இன்ட்ரீம் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து அந்த ஜட்ஜ் நீதி அரசர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வியே வேர் இஸ் அஃபென்ஸ். முதல் கேள்வி என்னன்னா, இவர் சொன்னார் ஒண்ணுமே இல்ல, அப்படியே இல்ல, அப்படி பயங்கரமா இல்ல, அது சும்மா அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தடை கொடுத்திருக்காங்க. என்ன அதனாலதான் கேக்குறாங்களா நீதி அரசர்? நம்முடைய பிஆர் கவை அதுதான் கேக்குறாரா? என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யூ ஆர் ஓவர் ஸ்டெப்பிங். யார பார்த்து கேக்குறாரு? என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர். அத பார்த்து என்ன கேக்குறாருன்னா, யூ ஆர் ஓவர் ஸ்டெப்பிங் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நார்க்கா யூ ஆர் காஸ் ஆல் தி லிமிட். அப்படின்னா என்னது? வரம்பு மீறி செயல்படுவதாக போயிட்டு என்னமா பண்ணிட்டேன்னு அர்த்தம். அது தமிழ்ல அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு தெரியாது. மூணாவது, வயலேட்டிங் தி ஆல் தி கான்செப்ட் ஆஃப் தி ஃபெடரல் கவர்மெண்ட். இதுக்கு என்ன முதல்ல அர்த்தத்தை சொல்லுங்க இந்த செல்வம் சார் ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? இடைக்காலத்துல அப்படியே ஒண்ணுமே அப்படியே பாவ நீதி அரசர்லாம் அப்படியே ஒண்ணுமே தெரியாம எதுவுமே எங்குமே சர்வீஸ் பண்ணாம ஹைகோர்ட்ல, ஆமா நந்தினி மேடத்தை இவர் பயமுறுத்துறாரு. நந்தினி மேடம் என்ன சொல்லிட்டாங்க அப்படி தப்பா? ஹைகோர்ட்ல சரியில்லை தீர்ப்பு, ஜட்ஜஸ் குறை சொல்லல, அதனால அப்பீல் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட்ல தடை கொடுத்துறாங்க. இடைக்கால தடை, பர்மனன்ட் தடை, தடை தான். ஓகேங்களா? நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. உங்க ஈடினுடைய எஃபிஷியன்சி தான் நீங்க காட்டவே இல்லையே. எவன் அதான் சொல்றேன், யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்கள ப்ளேம் பண்ணிட்டு ஆல் டிபார்ட்மெண்ட் நீ வந்து பிரச்சனை பண்ணிவியா? 9 மணி வரைக்கும் உட்கார வச்சு அவங்க சிடியை புடிங்கிட்டு, பென்டிரைவை புடிங்கிட்டு, செல்போனை புடிங்கிட்டு, அவங்க கம்ப்யூட்டரை புடிங்கிட்டு. சரி, இது யூசுவல் மெத்தட் ஆஃப் இன்டரோகேஷன் தானே. ஒரு சாதாரண குற்றவாளி வந்து நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே எல்லாத்தையும் வாங்குறது தானே நடைமுறையில இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? யாரு அக்யூஸ்ட் விசாரிக்கணுமோ அவனை பண்ணலாம், அததான கேள்வி. ஓல் டிபார்ட்மெண்ட்னா 100-200 பேர் வேலை செய்யற இடத்துல நீ போய் எல்லா கம்ப்யூட்டரையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த சிடி டிரைவை புடிங்கின்னு, பென் டிரைவை புடிங்கிறது, செல்ல புடிங்க அவசியம் என்ன? அப்ப நீங்க விசாரணை பண்ண தெரியலன்னு தானே அர்த்தம். இடிகே ஆமா, நீங்க என்ன இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி பிஜேபி கவர்மெண்ட் தானே செய்யற. அவனை திருப்தி பண்ண அதுதானே கேள்வி. இப்ப இருங்க சார், நான் பேசுறேன். இப்ப பிரச்சனையே என்ன? ஈடி மேல இவ்வளவு கோவம், இந்த ஆப்போசிஷன் பார்ட்டியை எந்த அளவுக்கு அவங்கள பிரச்சனை பண்ணணும், அத வேலையை மட்டும்தானே இடி என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் செய்யறாங்க. அதுதானே பிரச்சனையே. சரி, அது ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு சார். தன்னாட்சி பெற்ற கையில கத்திய கொடுத்து எல்லாம் தலை வெட்டி போட்டுலாமா? தன்னாட்சினா என்ன? அவங்களை யாரு கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது. அதுதான் நாம கொண்டு வரோம். அதுக்குதான் இருக்குது ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட். பார்லிமெண்ட்டை விட பெரிய பாடி அது. பார்லிமெண்ட்ல வந்து சட்டத்தை ஒண்ணா ஏற்றலாம், ஆனா அதையே மானிட்டர் பண்றது சுப்ரீம் கோர்ட் தான். அது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். பெரிய சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், ஹைகோர்ட் அட்வொகேட், நானும் அட்வொகேட், ஆனா தெரிஞ்சுக்கிற அவசியம் கிடையாது. எல்லாரையும் மானிட்டர் பண்றது சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான். நீங்க வேணா சட்டத்தை ஏத்தலாம், அசம்பிளியில சட்டத்தை ஏத்தலாம், சுப்ரீம் கோர்ட்லயும் ஏத்தலாம், ஆனா மானிட்டர் பண்ணி எது தப்பு கரெக்ட்னு சொல்றது சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு. நீங்க அவங்க சொல்றதே தப்புன்னு சொல்வீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? அவங்க என்ன கேக்குறாங்க கண்டுபிடிங்க. who is offender? ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான். where is the offense? இந்த அர்த்தம் தெரியலையாமா உங்களுக்கு? அது கேக்குற. அதுக்கப்புறம் இத்தனை கேள்வியை கேக்குறாங்க. வாலன் பண்றீங்க, லிமிட்ட மீறீங்க, கிராஸ் பண்றீங்க, ஓவர் ஸ்டெப்பிங் போறீங்க, பறந்து அடிக்கிறீங்க, கராத்தே கும்ஃபுல அடிக்கிற மாதிரி பறந்து அடிக்கிறீங்க, தேவையான்னு கேக்குறாங்க. நார்மலா நடந்து போங்களேன்றாங்க. விசாரணை பண்ணிக்க, இன்வெஸ்டிகேஷன் தெரியாதா? நான் வேணா சொல்லி தரேன். ஆர்மில நான் இன்டெலிஜென்ஸ்ல இருந்தேன், அவங்க எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண நாங்க சொல்லி தரோம். சார், படிப்படியா இன்வெஸ்டிகேட் பண்ணா அதுக்குள்ள சாட்சியங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு விடும். அதனால தான் அதிரடி ஆக்ஷன். சாட்சியில வந்து டேம்பர் பண்ண விடாம இருக்கிறதா உங்க வேலை. தட் இஸ் யுவர் டியூட்டி. சாட்சி கலைஞ்சு போகுதுன்னு போலீஸ் சொல்லிச்சுனா இஸ் அன்ஃபிட் ஃபார் போலீஸ். போலீஸா இருக்கட்டும், எந்த என்ஃபோர்ஸ்மெண்டா இருக்கட்டும், whoever it be,
சாட்சியத்தை கலக்கி விட்டுனா யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் தர் ப்ரொஃபஷனல். நீங்க அந்த ஏஜென்சிக்கு லாக்கி இல்லைன்னு அர்த்தம். அதை சொல்லக்கூடாது. சாட்சி கலந்து போன ஏன் கலந்து போகுது? யூ ஆர் அன்ஃபிட். உன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் தெரியல, நீ தப்பான இன்வெஸ்டிகேஷன் பண்ற, நீ நல்லா பண்ணு. சுப்ரீம் பண்ண தப்பா ஒண்ணு சொல்லி இன்னைக்கு அப்படியே பெருமையா சொல்லும் சாரும் நம்ம குமராஜ் அப்படியே இடைக்கால என்ன இடைக்கால தடை தான். புரியுதுங்களா? தடை நீ தப்பு பண்ணிரு. சரி, இடைக்கால தடை மட்டும் தான் கொடுத்துட்டாங்க உங்களை சேவ் பண்றது. இத்தனை கேள்வியை கேட்கணும், இத்தனை கேள்வியை கேட்கணும். ஏன் சார் உயர் நீதிமன்றம் போட்ட தடைக்கு ஏன் இத்தனை கேள்வி நீங்க கேக்குறீங்க? சார் இருங்க சார், அது தடை தானே. கேள்வி என்னன்னா அதுல நீங்க சொல்ற அதுக்கும் வரும். அதுல நீங்க சொல்ற மாதிரி இத்தனை கேள்விகள் கேட்கல. எது நீங்க சொல்ற மாதிரி இத்தனை கேள்விகளை கேட்கல. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ல இத்தனை கேள்வி கேட்கல. ஆனா இத்தனை கேள்வியை கேட்டது காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு நீங்க டார்ச்சர் பண்ணிருக்கீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டையே. நாங்க டாஸ்மார்க் ஓகி எல்லாம் பேச விரும்பல. ஆனா உங்களுடைய முறை எது வந்தாலும் உங்க முறை சரி கிடையாது. எந்த இன்வெஸ்டிகேஷன் நீ கரெக்டா பண்ணிருக்கீங்க? நான் ஆரம்பத்துல இருந்து இதான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு குறை தாமா, போகும்போது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பிஜேபியினுடைய கரை வெட்டியை கட்டிட்டே போயிடலான்ற. எதுக்கு இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்? ஏன்னா பிரச்சனை இல்லை, இவங்களும் சப்போர்ட் டைரக்டா பண்ணிடுவாங்க. இப்போ குமரராஜா வந்திருக்காரு, அவங்களுக்கு ஃபேவரா. இப்போ நம்ம செல்வம் சார் வந்திருக்காரு, இவங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. சுத்தி வளைச்சி ஈடி அப்படியே பயங்கரமா செய்யறாங்க, இடைக்கால தடை சொல்லணும் அவசியம் இல்லைல்ல. பேசாம போகும்போது நீ யூ டேக் த பிஜேபி வேஷ்டி போயிட்டு கட்டிக்கிட்டு போயிட்டு ரேட் பண்றா தம்பி அப்படின்னு சொல்லிட்டோம்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவ்வளவு தூரம் நாங்க பேச வேண்டிய அவசியம் ஆப்போசிஷன் பார்ட்டி கிடையாது. ஈடியோட பொறுப்பெல்லாம் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். அவங்க ஆளுங்க எங்களுக்கு தெரிஞ்சுமா? இப்ப காங்கிரஸ்னா காங்கிரஸுக்கு உயிரை கொடுத்து பேசுவோம், திமுகனா அவங்களுக்கு உயிரை கொடுத்து பேசுவாங்க, பிஜேபினா உயிரை கொடுத்து பேசுவாங்க, அதிமுக சொல்லவே தேவை கிடையாது. அது மாதிரி நாங்க ஒரு முடிவுக்கு வந்துருவோம். சரி, அவங்க ஆளு அடிக்கிறானுங்க அப்படிங்க, கரவெட்டு கட்டினாலும் அடிக்கிறாங்க அப்படின்னு. எதுக்கு நானா சொல்ல ஒரு தடவையா கொட்டு வாங்குறீங்க? 60 ஆண்டு கால காங்கிரஸ் பீரியட்ல அப்படி இருந்ததா? சொல்லுங்க. ஒரு ஏஜென்சி அப்படி இருந்ததா? ஈடியோட நடவடிக்கை இப்பதான் அப்படி இருக்குதா? இதற்கு முன்னாடி அப்படி இல்லையா? ஏஜென்ட்டா இருந்தாங்களா? ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுங்க. ஈடினுடைய நடவடிக்கை இருந்திருக்கும். ஆனா ஈடி இந்த அளவுக்கு அவங்கள எல்லா வயலன்ஸும் உடைக்கிறது இந்த 11 ஆண்டுகளாக எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துறீங்களா? சொல்லுங்க. நானும் பார்த்தது இல்ல. பண்ணிருக்கலாம். ஈடி என்ன கரெக்டா அவங்க வேலையை செஞ்சிருப்பாங்க, வெளியே தெரியாம இருந்திருக்கும். தப்பான வேலையை செய்யறாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை விட ஒரு ஆள் வேணும் தலையில நொங்குன்னு கொட்டுறதுக்கு. நொங்குன்னு கொட்டியும் கூட நீங்க என்ன வக்காலத்துக்கு வரீங்க? எப்படிங்க வரீங்க? மனசாட்சி வேணாவா? மனசாட்சி வேணாவா உங்களுக்கு எல்லாம்? பக்காவா கேட்டிருக்காப்ல, பக்காவா. You are crossing this step over. எகிரி குச்சி ஓடுறீங்க சொல்றாங்க. வீட்டை மூடிட்டு உள்ள உட்கார்ந்திருந்தா சீமா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஈடி ரைட் இல்லையா 60 வருஷம் பண்ணி அப்பங்களுக்கு ஈடின்ற ஒரு விஷயம் இருக்கவே தெரியல. சரியான நிலைப்பாடுல இருக்கு. அப்ப சுப்ரீம் கோர்ட் பண்றாங்களா ஓவர் ஸ்டெப்பிங்ன்ட்டு? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ப கேட்டிருக்காங்களா? 60 வருஷத்துக்குள்ள சேஷன் அவர்கள் வந்தபோதுதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை தெளிவாக மக்களுக்கு தெரிய வச்சாங்க. ஈடியோட அதிகாரம்ன்றது இப்பதான் வெளியவே தெரியுது. அதிகாரம் இல்ல, பிஜேபியுடைய அதிகாரம் இப்பதான் தெரியுது வெளியில. யூ கம் டு தி ஓபன் டாக். இது செல்வம் சார் சொல்லுங்க. இது ஓபனா பேச வேண்டிய டைம், இது மறைச்சு பேச வேண்டிய டைம் இல்ல. இது மறைச்சு பேச வேண்டிய டைம் இல்ல. பிஜேபி இஸ் 100% பிஜேபி கரை வெட்டி கட்டின தொண்டர்கள். நான் ஓபனா சொல்றேன். ஈடியை டாமினேட் பண்றது பிஜேபி தான். பிஜேபியோட ஏஜென்ட்டா தான் ஈடியை அவங்க பயன்படுத்துறாங்கன்னு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு விஜயன் சார். உங்ககிட்ட தான் பதில எதிர்பார்க்கிறாரு. சகோதரி ஈடி ஏர் இந்தியா இருக்கு பாருங்க, அதுல பரப்பாங்களா? ஏர் இந்தியால இன்வெஸ்டிகேஷன் மட்டும் இதே மாதிரி பண்ணிருக்காங்க. அது போக நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலையும் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு ஏஜென்சி, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்கு பாருங்க. அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றோமா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும், முரசொலி மாறன், ஆற்காடு வீராசாமி, அன்றைக்கு மேயராக இருந்த சிட்டி பாபு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். இவங்க எல்லாம் விசாரணை ஜெயிலுக்கு போகும்போது ஜெயில உள்ள கல்லுல ஒண்ணே அடிச்சு துன்புறுத்தி சிட்டி பாபு இறந்து போயிட்டார். ஆற்காடு வீராசாமி அவர்களுக்கு காது போயிடுச்சு. முரசொலி மாறனுக்கு உடல் பாதிக்கப்பட்டது. இது யார் காலத்துல? காங்கிரஸ் காலத்துல.
வச்சுக்கிடுங்க. காங்கிரஸ் காலத்துலமா ஒரு நாள் இரவு 1975 ஜூன் மாதம் 25ஆம் தேதி எந்த அரசியல் சட்ட மரபுகளையும் மதிக்காமல், எந்த நீதிமன்ற உத்தரவையும் பெறாமல், நாடாளுமன்ற உத்தரவை பெறாமல் ஒரே நைட்ல மிசா என்கிற கொடுங்கோல் சட்டம் இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட அதாவது அதிகார பயங்கரவாதம் காங்கிரஸ் ஆட்சியில நடந்தது. அண்ணன் குங்கும விஜயனுடைய நினைவுக்காக. சரி, இன்னைக்கு ஸ்டேட்ல இருக்கிற போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கிடுவோம். என்னென்ன விஷயத்த உள்ள விடுறீங்கன்னே தெரியாம சொல்லாம இல்ல சார் நடந்துட்டு அதாவது இப்போ 2 நாளைக்கு முன்னால ஒரு 4 நாளைக்கு முன்னால ஒரு சகோதரி திமுகவை சார்ந்த நிர்வாகி என்னை திருமணம் செய்து என்னை திமுக முக்கிய நிர்வாகிகளோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய கணவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல பெட்டிஷன் கொடுக்கிறாங்க, கமிஷனருக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போனவங்க இன்னைக்கு போய் கவர்னருக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. போனேன் திமுக நிர்வாகி ஒருவர் எங்க தூத்துக்குடி மாவட்டத்திலே கூட அவரு ஒரு சிலை கடத்தல் சம்பவத்துல சம்பந்தப்பட்டு அவரு இளைஞர் அணியை சார்ந்த ஒருவர் அவரு கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்படி திமுகவை சார்ந்தவர்கள் இன்றைக்கு அத்துமீறல்களில் ஈடுபடுகிறார்கள். அவங்க மேல துளி கூட துரும்பு கூட படாது. ஆனால் சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு குற்ற வழக்குல நீங்க கைது செஞ்சீங்கன்னா என்ன செஞ்சிருக்கணும்? நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணணும், ரிமாண்ட் வாங்கணும், ஜெயில அடைக்கணும். ஆனா இவங்க ஜெயில அடைச்சிட்டு போலீஸ் கஸ்டடி கேட்டு ரிமாண்டுக்கு போயிடுவாங்க, கஸ்டடி கொடுப்பாங்க. கஸ்டடி கொடுத்த உடனே அண்ணன் குமரராஜா ரொம்ப அருமையா சொன்னாங்க, அந்த கைதிகளுக்கு மட்டும் கையும் காலும் உடஞ்சி போயிடும். ஏன்னா அது பாத்ரூம்ல வலிக்கு கொடுத்துருவாங்க, போற வழியில தப்பி போகிறதுக்கு முயற்சிப்பாங்க. இதெல்லாம் போலீஸ், அதாவது ரூல் ஆஃப் லாவா அது ரூல் ஆஃப் போலீஸாமா? நீங்க யோசிச்சு பாருங்க. போலீஸ் ஸ்டேட் தானே நடக்கு, சட்டத்தோட ஆட்சி நடக்கல. அதனால உங்களுக்கு ஒண்ணு மற்றவங்களுக்கு ஒண்ணு பார்க்காதீங்க. நீங்க உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எப்படி நடக்கிறாங்க அந்த அளவிற்கு ஈடி யாரையாவது துன்புறுத்திருக்காங்களா? ஒண்ணு கிடையாது. இன்று அன்னைக்கு பெருசா சொன்னாரு குங்கு விஜயன் கொஞ்சம் விஷயத்தோட சொல்லுவாருன்னு கூட நான் எதிர்பார்த்தேன். இன்ட்ரீம் ஸ்டே வேற, பெர்மனன்ட் ஸ்டே வேற. அவர் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே வார்த்தை தடை தடை தானே. தடை தானே இல்லமா, இன்ட்ரீம் ஆர்டர் தான். அது நீக்கரவு செய்யப்படலாம், நீக்கப்படலாம். அதனால நீங்க என்ன கேட்டீங்கன்னா இன்ட்ரீம் ஸ்டேயை ஒப்பிட்டு பேசாதீங்க. அது இது வெர்டிக்ட் கிடையாது, ஒரு இன்ட்ரீம் டெம்பரரி சந்தோஷம் தானே. சரி, ஓகே, இதுவே நமக்கு இடைக்கால தடையாவது கிடைச்சிருக்கு. டெம்பரரி சந்தோஷம் கிடையாது. அது எப்படி டெம்பரரி சந்தோஷம் சொல்றீங்க? இல்ல அவர் சொல்றது இடைக்கால தடை தானே. நீண்ட காலமா அந்த கேஸ் நடக்கும்னு சொல்லிட்டு தான் இடைக்காலம் கொடுத்திருக்காங்க. நீண்ட காலமா இருக்க கூடாது, இடையில ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். நீண்ட காலமா நம்ம டைம் ஆகும், அதான் டேட் கொடுத்திருக்காங்க. சரி, அத நீண்ட காலம் முதல்ல அவரே கன்ஃபியூஸ் பண்றீங்க, ஜனங்களை ஏன் சார் கன்ஃபியூஸ் பண்றீங்க? அது ஒரு விஷயம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், மறுபடியும் என்ன சொல்றேன்னா, ஒருத்தருக்கு சமன் பண்றாங்க, சமன் பண்ணி விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. 160 CRPC கூப்பிடுவாங்க, 41 CRPC கூப்பிடுவாங்க. இந்த அவர் சமன் பண்ணா விசாரணைக்கு அப்பியர் ஆகணும், அல்லது அது சமனை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போகணும். அதை விட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியா எங்க திருச்சிக்கு போய், திருச்சியில இருந்து எங்க துபாய்க்கு போய், துபாயில இருந்து லண்டனுக்கு போய், யார் அந்த தம்பி? நாடு கேட்கலையா? நீங்க நல்லா கவனிங்க. யார் அந்த தம்பி? யார் அந்த ஆகாஷ் பாஸ்கரன்? இதை கேள்வி கேட்கலையா? இதுக்கு நீங்க மக்கள்லாம் பார்த்து சிரிக்காங்கப்பா. சரி, நந்தினி மேம் குறுக்கிடுறாங்க, அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு பாப்போம். இந்த சமூகத்தை குடிகார சமூகமாக்கி குடிகார சரிங்க சார், நந்தினி மேம் சொல்லுங்க. குடிகார சமூகம், குடிகார சமூகம் ஒரு பாட்டுக்கு 20 ரூபாயா? அநியாயம் இல்லையா? அவன்
பாட்டில் அநியாயமா இல்ல பாட்டிலுக்கு 20 ரூபாய்ன்றது அநியாயம்? சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அங்கெல்லாம் நாங்க தடை செஞ்சுட்டோம். எங்கேயுமே வந்து டாஸ்மார்க்கே கிடையாது. நாங்க எங்கேயுமே வைக்கல. பிஜேபி மாநிலத்தில் நாங்க எங்கேயுமே வைக்கல. நீங்க சொல்லுங்க. கருத்துக்களும் எங்க கேட்கணும். டாஸ்மார்க் நிறுவனத்துக்குள்ள இறங்கி இருக்கீங்கல்ல, கடவுளுக்கு அடுத்தாரு அரசியல் பிழைப்போருக்கு அறம் கூட்டாகும். இது சொன்னதே அந்த சிலப்பதிகாரத்தை எடுத்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடியதே எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் தான். நீங்க சொல்றீங்களே சார், அரசியல் பிழைப்போருக்கு அறம் கூட்டாகும். உங்ககிட்ட அறம் இருக்கா? பிஜேபி கிட்ட அறம் இருக்கா? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். அந்த அறம் இல்லாத அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு செல்வம் சார், ரெண்டு பேருமே இணையத்தின் வழியா இருக்கீங்க. மேடம் முடிச்சோடனே நீங்க திரும்ப தொடரலாம். நந்தினி மேம்க்கு டைம் கொடுங்க. செல்வம் சார், நந்தினி மேம் பேசட்டும். உங்களுடைய பயன்படுத்தி அவருக்கு உள்ள நீங்க லாக்அப்ல வைக்கணும்னு தானே பிளான் பண்றீங்க. நீங்க எப்படி சார் நீங்க அந்த முகாந்திரம் எங்கன்னு இன்னைக்கு கேட்டு உச்சநீதிமன்றம் அதற்கான தீர்வு எங்க உங்ககிட்ட? அதற்கான பதில் எங்க உங்ககிட்ட? நீங்க ஈஸியா கடந்து போறீங்க. டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை சோதனை பண்றது சாதாரணம் தானே அப்படின்னு. இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டது லிக்கர் அவுட்லெட்ஸ் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் மேலதான், தனிநபர் மேலதான் நீங்க அதனுடைய நடவடிக்கையில எடுக்கணும். ஒரு டாஸ்மார்க் நிறுவனத்துல வேலை செய்யறவங்க அத்தனை பேருக்கு மேலயும் எப்படி இவங்க போய் அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும்? அதற்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஈடிக்கு? இல்ல ஒருவேளை டாஸ்மார்க் அந்த டிபார்ட்மெண்ட் மேல ஏதாச்சும் எஃப்ஐஆர் இருக்கா? அந்த எஃப்ஐஆர் இருந்தா தானே உள்ள போக முடியும். உண்மையாலுமே அந்த டீடைல்ஸ கலெக்ட் பண்றதுக்காக, அதாவது தகவலை கலெக்ட் பண்றதுக்காகவோ இல்ல சாட்சிகள் வந்து கலையக்கூடாதுன்னு சொன்னீங்களா மேம்? இல்ல, சாட்சிகளை இவங்க உருவாக்க ட்ரை பண்றாங்க. இல்ல, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த இவங்களே அதாவது சிவாகன் அவர் வீட்லயே பாத்தீங்க, விஷாகன் அவர் வீட்லயே பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒரு நிதர்சனமா ஒரு நார்மல் மக்கள் யோசிப்பாங்களா? வாட்ஸ்அப் சாட் எடுத்து அது கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க வீட்லயே கிழிச்சு போட்டிருப்பாங்களா? இத வந்து இடி வந்து கேமராவை கூடயே வச்சுட்டு அதை உடனே போக்கஸ் பண்ணி உடனே எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுதுன்னா இவங்க இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ண மாதிரியே தெரியலையா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா வேணாமா? இத வந்து உச்ச நீதிமன்றத்துல இருக்கிறவங்க யோசிப்பாங்களா? இடி தான் நீங்க சொல்றதை கேட்கும். நீதி அரசர்கள் எதுக்கு சார் நீங்க சொல்றதை கேட்கணும்? ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளும் உங்களோட அப்படித்தானே இருக்கு. நீங்க எதிர்கட்சி எங்கெங்கெல்லாம் உங்களுடைய ஆதிக்கத்தை நீங்க செலுத்த முடியலையோ அங்கெல்லாம் உங்களுடைய ஏவலா இருக்கக்கூடிய ஈடிய ஐடிய இவங்களை தானே சார் நீங்க முன்னாடி நிறுத்தி அனுப்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன். அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அந்த பையனுக்கு கீழே அடிபட்டது சொன்னீங்க. ஏன் இதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா? டெல்லியில சந்திரமந்தில ஒரு கோல்டு மெடல் வாங்கின அத்தனை ஸ்போர்ட்ஸ் வீராங்கனைகள் வந்து நின்று போராடினாங்க. எம்பினால அங்க இருக்கிற எம்பினால பிரச்சனை. அதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த பெண்களுக்கான விடை என்ன? இதே பில்கிஸ்க்கு வழக்குல வெளியே விட்டீங்க சார் நீங்க எல்லாத்தையும். அது யாரு எதனால? அவங்களுடைய நல்ல நடவடிக்கையா? என்ன 3 வயசு குழந்தையை கொண்டது 5 மாசம் மேடம், தலைப்பை விட்டு உங்களோட நிறைவான கருத்தை சொல்லிருங்க நந்தினி மேம். மாலை போட்டு ஸ்வீட் கொடுத்து வரவேற்றீங்களே. சரி நந்தினி மேம், நந்தினி மேம் நிறைவான கருத்து இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. சரி, இன்னைக்கு என்ன விஷயமோ அதை நீங்க சொல்ல முடியல சார். அதை பற்றி உங்களோட நிறைவான கருத்தை பதிவு பண்ணிடுங்க நந்தினி மேம். இல்ல சார், அதாவது இங்க பாருங்க, அகில் திவாரி அப்படிங்கிற இடி அதிகாரி ஒருத்தர் என்ன பண்றாங்க, திண்டுக்கல்ல வந்து ஒரு டாக்டர் மிரட்டி அவங்க கிட்ட காசை வாங்குறாரு. அப்ப அவர் காசை வாங்குறாரு அப்படிங்கிறது இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதுனால தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அங்க போய் பண்ணுது. அப்ப அந்த இடி அதிகாரி அவர் ஒருத்தரை தானே கைது பண்ணும், இல்ல இடி மொத்தமொத்த டிபார்ட்மெண்டே தப்புன்னு அவங்க சொல்லுவாங்களா? நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இப்போ சார் குமரன் சார் பேசும்போது சொன்னாரு, நீங்க எப்படி நீதி அரசர்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க முகாந்திரம் இல்லாம சொல்ல கிடையாது. சுவாமிநாதன் அவர்களுக்கு நிறைய இருக்கு. செல்வம் சார், நான் நிறைவான கருத்து வாங்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நீதி அரசர் அப்புறமா வாங்கிக்கிறேன். நந்தினி மேம் நிறைவான கருத்து. வரமாட்டேன்னு சொல்லி மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய கமிஷனர், தலைமைச் செயலர் யாருமே வந்துட்டீங்களே. ஏன்? அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனாலயா? பதில் சொல்லுங்க. இன்னைக்கு மதுரையில நந்தினி மேம் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். நந்தினி மேம், இந்த ஜட்ஜ்மென்ட் வாங்கிருக்கலாம் அவங்க. இங்க நீங்க போய் நின்றுட்டு இருக்கலாம். இது ஏன் வெகேஷன் பீரியட் பார்த்து, அதுவும் 2வது வெகேஷன் 2வது அமர்வுல வந்து, அதுவும் சென்னை நீதிமன்றத்துல வந்து ஒரு பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளர், திருநெல்வேலியினுடைய மாவட்ட செயலாளர் வந்து இன்னைக்கு விசி வழக்குல வந்து ஆஜராகிறாரு. அது சென்னைக்கு வந்து அப்படின்னு சொன்னா, அப்போ மதுரையிலேயே ஆல்ரெடி டிவிஷன் பெஞ்ச் அப்போ நிறைவான கருத்து விஷயம் இருக்குல்ல.
அதாவது இணையத்தின் வழியாக இருப்போம். உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை இன்னைக்கு உயர் நீதிமன்றம் இத வந்து நந்தினி மேம் ஒரு வரியில் நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. காட்டமான கேள்வியும் வைக்க கிடையாது. சரிங்க மேம். உயர் நீதிமன்றம் எந்த காட்டமான கேள்வியும் வைக்க கிடையாது. சரி நந்தினி மேம், நிதர்சனமா இதற்காக நீங்க தடை ஒரு அவகாசம் கூட கொடுக்க கிடையாது. தமிழ்நாடு சைடு தமிழ்நாடு தரப்பு வக்கீல் வந்து கேக்குறாங்க, எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, நாளைக்கு நாங்க இந்த அமர்வை நடத்துறோம், நாளைக்கு இதுக்கான விடயத்தை கொண்டு வரோம்னு சொல்லும்போது அந்த அவசரமா எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு என்ன இருக்கு? இந்த கேள்வியை உங்களோட நிறைவான கருத்தா நான் எடுத்துக்கிறேன். நடக்கல. செல்வம் சார், உங்களோட நிறைவான கருத்தை பதிவு பண்ணிடுங்க. இன்னைக்கு அதனால ஒரு பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நீங்க நிறுத்துறீங்களா? டாஸ்மாக் வழக்காக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பிசி வழக்காக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலயுமே இன்னைக்கு பிஜேபிக்கு தான் ஒரு சம்படை அடி இருக்கு. இன்னைக்கு இந்த பிசி வழக்கை நாங்க திரும்ப பண்ணும்போது இதற்கான விடயத்தை நாங்க பெற்றே தீருவோம். இது தமிழ்நாடு மாணவர்களுக்கான பிரச்சனை. சரிங்க மேம், நன்றி மேம். டாஸ்மாக் வழக்கு நன்றி மேம். செல்வம் சார், நீங்க உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க, நிறைவான கருத்து. இல்ல சார், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்டுறேன் மேம். சிலிண்டர் தமிழ்நாட்டுல எப்படி சிலிண்டர் மேம், அந்த சிலிண்டர் கதை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் மேம். இன்னொரு விவாதத்துல நேரம் இல்ல. செல்வம் சார், நீங்க உங்களோட நிறைவான கருத்தை பதிவு பண்ணுங்க. கமர்ஷியல் சிலிண்டர்கள் எல்லாம் விற்கப்படுது. சரி, குமரராஜா சார், நீங்க உங்களோட நிறைவான கருத்தை பதிவு பண்ணுங்க. புதிய விஷயங்களையும் நீதிமன்றங்கள் வந்து எப்பொழுதும் ஏற்கனவே ஆரம்ப கட்டத்தில் ஒரு உத்தரவும் இறுதி வாய்ப்பு கொண்ட உத்தரவும் செய்கின்றது என்பது சட்டத்தின் முன்பு எல்லோரும் சமம். அது யாராக இருந்தாலும் சரி, பொக்கவாய் கிழவிக்கும் அதே தான், பொள்ளாச்சி மகாலிங்கத்துக்கும் அதே தான், ரெண்டு பேருக்கும் ஒன்று தான். சட்டத்திற்கு முன்பாக எல்லோரும் சமம். அதே நேரத்தில் சட்டம் அளித்திருக்கின்ற ஒரு சில ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற எக்ஸம்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரியாக இருக்கின்ற இப்போ ஜனாதிபதியையும் அவருக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஜனாதிபதி சாதாரண மனிதனையும் ஒன்றாக பார்க்க முடியாது. அந்தந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசங்கள் இருக்கிறது. சட்டங்கள் வந்து அனைவருக்கும் சமமாக இருந்தாலும் கூட சில விஷயங்களில் சில நேரங்களில் சில அரசியல் இருக்கத்தான் செய்கிறது. அதற்காக முற்று முழுவதுமாக இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இடைக்கால உத்தரவிலே மகிழ்ச்சி கொள்ள விடுதோ அல்லது இங்கே உத்தரவு போட்டவுடன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசுவதும் இரட்டை நிலைப்பாடு கொள்வது எந்த அரசியல் கட்சிக்கு, நாங்கள் குறிப்பிட்டு எந்த சாதி சொல்லவில்லை, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அது சரியாக வராது. ஆகவே மக்களுடைய மாண்பை காப்பதற்காகவும் மன்றங்களுடைய, அதாவது 3 இருக்காங்க இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்டு ஜுடிஷியரி, இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று உரசல் முட்டல் மோதல் இல்லாமல் சரியாக சென்றால்தான் மக்களுக்கு நன்மை பயக்கும். அதற்கான வேலைகளை அனைவரும் செய்ய வேண்டும் என்பது கருத்து. நன்றி சார். செல்வம் சார், உங்களோட நிறைவான கருத்து. திமுக இன்றைக்கு ஊழல் வழக்குகளில் சிக்கி பதட்டப்பட்டு, திமுகவை சார்ந்த பேச்சாளர்கள் மிகவும் பதட்டப்பட்டு இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது, சொல்லி சொல்றதுனால மக்களிடத்தில் இவர்கள் அந்நியப்பட்டிருக்கிறதுனால் திமுகவை சார்ந்தவர்கள் பதட்டப்படுகிறார்கள். வெகு விரைவில் யார் அந்த தம்பி என்பது நிச்சயமாக யார் அண்ணன் என்பதும் அப்பொழுது தெரிய நன்றி சார், நன்றி சார். விஜயன் சார், உங்களோட நிறைவான கருத்து. பாருங்க, அததான்மா இப்ப சொன்ன மாதிரி இப்ப இவ்வளவு பேசணும்னு அவசியமே கிடையாது. ஈடியை பொறுத்த வரைக்கும் குமரராஜா ராஜாக்கு தெரியாத ஒன்னும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்லயே அவர் பயங்கரமா பண்றவர் தான். நான் என்ன சொல்றேன்னா 100%ல 98-97% தான் அவங்களது வந்துட்டு எல்லாமே விடுதலை ஆயிருக்குது. 2-3% தான் கன்விஷனா இருக்குது. அப்ப அவங்க போடப்பட்ட அத்தனை வழக்குங்களும் 97%க்கு மேல எல்லாமே பொய்யான வழக்கு, புனையப்பட்டது, பொய்யா மண்ணு, ஃபால்ஸ்லி ஃப்ரேம்ட். அதனால அந்த டிபார்ட்மெண்ட்னும் பொய்யான ஆளுங்க. ஏன் காரணம்னா அதுதான் முதல்ல சொல்லிட்டேன். என்னைக்கு அவங்க பிஜேபியை நாடி பிஜேபியுடைய வேலைகளை செஞ்சாங்களோ அன்னைக்கே ஒரு பொய்யான டிபார்ட்மெண்டா மக்கள் மனதில் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால இது ஒரு பெரிய வந்துட்டு ஒரு விஷயமா எடுத்து எல்லா விஷயத்திலையும் ஈடை மேல வந்துட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு பல விஷயங்கள்ல இது ஒரு உதாரணம் தான் அவங்களை கொட்டு வச்சிருக்கிறாங்க. இதே ஒரு பெரிய கொட்டு வச்சிருக்காங்க. இனிமேலும் அவங்க நாங்க நினைக்கிறோம் திருந்துவாங்கன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இப்போ என்ன சொன்னாரு, நம்மளுடைய ஜனாதிபதிக்கு வந்துட்டு இப்ப ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, 14 கொஸ்டின் கேட்டுறாங்க. தவறா நினைக்க கூடாது. இந்த டிபேட்ல நான் சொல்றேன், அது ஜனாதிபதியா இருக்கட்டும் கவர்னரா இருக்கட்டும், அவங்களுக்கு பீப்புள் ஒன்லி தான், பீப்புளுடைய வெல்ஃபேருக்கு தான். அவங்களுக்கு கடவுள் கிடையாது.
ஒருத்தரை தண்டிக்கிறது, ஒருத்தர் கிடைக்கக்கூடிய அந்த நிவாரணமோ சலுகையோ இல்ல ஒரு பாலிசி உரிமையோ தடை பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. அதான் நீதியரசர் முன்னாடி இருந்த சஞ்சய் கண்ணா தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன தெளிவா சொல்லியிருக்காருன்னா, அவங்களும் சராசரி மனுஷர்கள் தான், மக்களுக்கு தடையா இருக்கக்கூடிய அத்தனை யார் அந்த விஷயம் செஞ்சாலும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அத சுப்ரீம் கோர்ட் வந்து நிவர்த்தி செய்யும். அதனால கடைசியா சொல்றேன், ஈடி நான் முதல்ல சொன்னது போல பிஜேபி கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த கரைவெட்டியை வாங்கி கட்டிக்கொண்டு தன் விலைகளை பார்க்கலாம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.